அண்ணா அந்த காலத்துல எங்க தாத்தா எப்படி காரை பாலிஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணாரு தெரியுமா? அந்த காலத்தோட பாலிஷ் ஒன்னமும் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது உனக்கு தெரியுமா? என்னென்ன சொல்றீங்க? ஆமா, இன்னுமே அதே பாலிஷை டெஃப்லான் சொல்லிட்டு புது கார் வாங்கின உடனே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ப்ராடக்ட் போட்டு உன் காரை மெயின்டைன் பண்ணி விருப்பப்பட்ட அப்படின்னா நான் சொல்ல போற இந்த 5 விஷயத்த மறக்காம நோட் பண்ணிக்கோ. உன்னோட புது காரு டெலிவரி எடுக்கும் போது மறக்காம ரப்பிங் பாலிஷ் போடாம எடுக்கப்பாரு. காருக்கு எப்படி ஒரு சன்ஃபிலிம் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி ஒரு தரமான ப்ராடக்ட் வந்துட்டு பெயிண்ட் ப்ரொடக்ஷனா போடுறதும் ரொம்ப முக்கியம். காஸ்ட்லியான கோட்டிங்கோ இல்லை ரேட் ரொம்ப கம்மியான கோட்டிங்கோ உங்கள் காரை ப்ரொடக்ட் பண்ணி நினச்சிங்கன்னா அது ரொம்பவே தப்பு. விஷயம் வந்துட்டு அது கிடையாது, ஒரு நல்ல ப்ராடக்டை சூஸ் பண்ணணும். இன்னும் செராமிக்கோ இல்லை கிரஃபீனோ இல்லை பிபிஎஃப் தான் இருக்கு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது தப்பு. 5வது விஷயம், ஒரு தரமான C3 ஸ்மார்ட் கோட் மார்க்கெட் அவைலபிளாக இருக்குது. அதுவும் ஷிஃப்டர்ஸில் மட்டும் அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்கள் காருக்கும் C3 ஸ்மார்ட் கோட் போட முடியும். என்னங்க, இந்த தம்பி மாதிரியே உங்கள் காருக்கும் ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட் வேணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா C3 ஸ்மார்ட் கோட்டை சூஸ் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல மெயின்டைன் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு C3 ஸ்மார்ட் கோட்னு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெஸ்டான ஆஃபர் இருக்க போகுது. மறக்காம அந்த ஆஃபரை அவைல் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டேக் கேர், பாய். நான் உங்கள் வேந்தர், ஷிஃப்டர்ஸ் ஆட்டோமோட்டிவ்ஸ்ல. பாய். You swipe left on my heart like a Tide app. 2-step verification, but you knew the trap. Said I need space, but your timeline's packed. I flamed out.